தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறத விட்டு நரேந்திர மோடி கூட சேர்ந்து விலகலாம் பதவி. ஹிஸ்டரியில இது ஒரு நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இது ஒரு பாயிண்ட் நிக்குது. பேன் நீட்ன்றது எப்பவுமே தமிழ்நாடுனுடைய கன்சிஸ்டன்டான ஸ்டாண்ட். 90களில் பிறந்த இளைஞர்களுக்கு இன்டர்நெட் அவ்வளவா இல்லை. ஒருவேளை இன்டர்நெட் அப்போ இருந்திருந்தா 90களோட இளைஞர்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. இந்த இளைஞர்களோட சாதனை தொடரணும், இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும். 12 வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது மிகப்பெரிய எழுச்சியா தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு மட்டும்தான் தன்னுடைய ஒட்டுமொத்த மனச்சாட்சி மூலம் நீட்டே கூடாது, முழுக்க அழிய வேண்டும் என்று சொல்வது. இந்த நீட் என்பதற்கு பின்னால் ஒரு சர்வதேச சதி இருக்கு. சிஜேபியோடைய போராட்டத்தின் காரணமா இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பா இங்க இருக்க எல்லாரோட போராட்டத்துக்கும் கிடைச்ச வெற்றி தான். ஆனா நம்ம மெயினா இங்க வச்சிருக்கிறது பேன் நீட் தான். ஏன்னா நீட் மூலமா மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆகப்படுது, மெடிக்கல் சர்வீசஸ் கமர்ஷியலைஸ் ஆகப்படுது, அதுக்கான எஜுகேஷனும் இப்போ கமர்ஷியலைஸ் ஆகப்படுதுன்னும் போது அண்ட் அதுக்குள்ளேயே இவங்க மறுபடியும் பயங்கரமான ஸ்கேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது இது நீட்டை பேன் பண்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்ன்றது தான் இப்போ நிலவரம். ஸோ அதனால இன்னும் போராடிட்டே தான் இருக்க போறோம். இது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி. பட் நீட் பேன் பண்ற வரைக்கும் இது தொடர்ந்துட்டே இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிட்டு அதுல இருந்து கெட்டவே ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பாஜக அரசு இது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. வருஷமா ரொம்ப மாதங்களா ஃபார்மர்ஸ் போராடினாங்க அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுறதுக்கு. அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அவங்களால இது பண்ண முடியல. கடைசி அதையும் அவங்க பின்வாங்க வச்சாங்க. அது தவிர இஸ்லாமியர்கள் சிஏஏ மாதிரியான மோசமான சட்டங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ இந்த பாசிச பாஜக ஆட்சியில இந்த மாதிரி எவ்வளவோ கொடுங்கோன்மை சட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேலையில எல்லாமே போதும், பொறுத்தது போதும் அப்படின்ற அளவுல தான் இந்த சிஜேபியினுடைய ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அதுவும் ரொம்ப இன்ஃபார்ம்டான ப்ரொடெஸ்டா இருக்கு, டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்டா இருக்கு. அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்லோகன்ஸ், அவங்க ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்லோகன்ஸ், அவங்க அந்த போராட்டத்தில் அவங்க இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிற விதம், ஒழுங்கு, அந்த டிசிப்ளின் எல்லாமே கண்டிப்பா அதை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இது. எது வேணாலும் பண்ணிட்டு அதை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவுக்கடி, நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்ற மாதிரி இதை பார்க்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். மாணவர்கள் போராட்டம் ஜென்சி விளையாட்டு பசங்க அதிக சோசியல் மீடியாவில் இருக்காங்கன்னு சொன்ன இடத்துல ஜென்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி அடைஞ்சது. ஜென்சியோட போராட்டம் எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் இப்படி ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க, அரசு தெரியாம இருக்காங்க அப்படிங்கிற விளையாட்டுத்தனமா இல்ல. வெரி சீரியஸ் பீப்புள் ஆர் தேர். அவங்கெல்லாம் இங்க கேதர் ஆயிட்டு இருக்காங்க. அங்கங்க இதுக்கப்புறம் கேதர் ஆவாங்க. இப்போ வர ஃபியூச்சர்ல எனக்கு 2 சன்ஸ் இருக்கு. அவங்க படிக்கும்போது எங்களுக்கு எஜுகேஷன் தான் நாங்க உழைக்கிறதே ஃபுல்லா பசங்க நல்லா படிச்சு நல்லா ஆகணும்னு. நாங்க இப்போ எங்க எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தா தான் எங்க இந்தியாவில் படிக்க வைப்போம். நாங்க ஆல்வேஸ் ஃபாரினுக்கு தான் அனுப்பிச்சு பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. எங்க ஃபியூச்சர் எங்க கையில இருக்கிறதுனால தான் பசங்களை கூப்பிட்டுட்டு இங்க இருக்கோம். பெஸ்ட் எஜுகேஷன் இருந்தா இங்கேயே இருந்து படிச்சு பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறத விட்டு நரேந்திர மோடி கூட சேர்ந்து விலகலாம் பதவி. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னாக்கா இந்தியாவோட மாணவர்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியில் நிற்குது. இப்போ அதாவது நீட்டை மத்திய அரசு திணிக்குது மாணவர்கள் மீது. மாணவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா அவங்க அந்த நீட் எக்ஸாம் எழுதுனாக்கா கோச்சிங் சென்டர் போகணும். அந்த கோச்சிங் சென்டர் 2 வருஷம் நடக்குது. அந்த கோச்சிங் சென்டருக்கு எத்தனை லட்சம் செலவு பண்றாங்கன்னு தெரியல. மத்திய அரசு இவங்க கிட்ட வசூல் வேட்டையில இறங்குறதுக்கோசம் தான் இதை பண்றாங்க. அதனால மத்திய அரசே ஃபுல்லா ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். பேன் நீட்டை நோக்கி அடுத்து நகரும் நினைக்கிறீங்களா? போராட்டம் கண்டிப்பா நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணோம். இதுக்கான அடுத்த நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். ஐ திங்க் இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு மாற்றம். ஐ திங்க் ஹிஸ்டரியில இது ஒரு நல்ல ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இது ஒரு பாயிண்ட் நிக்குது. இட் ஷோஸ் தட் ஒரு மாசா போய் பப்ளிக்கா போய் ஒரு கேள்வி கேட்டோம்னா ஐ திங்க் சேஞ்ச் கேன் ஹேப்பன். இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள், நாட் தி கவர்மெண்ட். இட்ஸ் ஆன் தி பீப்புள். இந்த போராட்டத்தோட இது முதல் வெற்றி. பட் இதே
ஒரு இறுதி முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லியில் இருக்கிற கொள்கை வேறையா இருக்கு, நம்மளுடைய கொள்கை வேறையா இருக்கு. ஸோ நம்மளுடைய கொள்கை என்னைக்குமே கடந்த 10 வருஷமா பேன் நீட் தான். அதில் ஃபேர் நீட் அப்படின்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த வெற்றிக்கு பிறகு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, சிஜேபியோடைய நிறுவனர் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் என்னன்றதை கேட்டு தான் நம்ம போராடணும். ஏன்னா இந்த இந்தியாவிலேயே 2012 இருந்து அந்த நீட்ன்றது எப்போ அவங்க கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ இதை வந்து இதனுடைய நீட்சியாக தான் டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க அபிஜித் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் இதே இடத்துக்கு மறுபடியும் வந்து உட்கார்றவர் இதே வேலையை செய்ய மாட்டாரு அப்படின்றதுக்கு நமக்கு எந்த நிச்சயமும் இல்லை. ஸோ இதுக்கு இறுதி தீர்வு வந்து பேன் நீட் தான். அதோடைய முதல் வெற்றி தான் தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல். நீட்டுக்கு எதிரான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து குரல் எழுப்பிட்டு இருந்தோம். இது நார்த் இந்தியாவில் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அதுவும் சிஜேபி வந்த கொஞ்ச நாள்ல இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு பாராட்டத்தக்கது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால லத்தியில் ஆணியை வச்சு இறக்கியிருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டது. அது வந்து அவங்களுக்கு தான் அந்த பாராட்டுக்கள்லாம் போய் சேரும். தொடர்ந்து நம்ம நீட் பேனுக்காக தான் நம்ம குரல் எழுப்பிருக்கோம். தமிழ்நாட்டில் எப்பயுமே இதுக்கான ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து வந்து நீட் பேன் தான் நம்மளோட இலக்கான. நீட் சம்மந்தப்பட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஃபேர் நீட் இல்லை, பேன் நீட் தான் இலக்கு. இதையும் தாண்டி நம்மளோட முக்கியமான இலக்கு இந்த பாசிச பாஜகவை ஒழிக்கணும். இந்த பாஜகவை பேன் பண்ணுறதா நம்மளோட கடைசி இலக்கா தமிழ்நாட்டுக்கு இருக்கும். பாசிசம் வீழும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போராடின எல்லா மாணவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதை முன்னெடுத்து நடத்திய அத்தனை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எந்த உச்ச நீதிமன்றம் இளைஞர்கள்லாம் வந்து கரப்பாம்பூச்சி அவங்கெல்லாம் எதுக்கும் ஆக்கி இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றிய அமைச்சரோட ராஜினாமா சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க. இது அவங்க ஒற்றுமையா அறவழியில் நடத்தின போராட்டத்துக்கான வெற்றி. இந்த போராட்டம் இன்னும் தொடரணும். நீட்டு தமிழ்நாட்டில் இருந்து போகிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரணும். ஏன்னா நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டான்றது தான் நம்ம 2016 இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம். இந்த நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டு மாணவர்களோட கனவுகளை சிதைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு ஒன்று இருக்கு. இதனால நம்ம நிறைய உயிர்களை வந்து இழந்திருக்கோம். இந்த போராட்டம் இதோட நிக்காம ரத்து செய்யற வரைக்கும் போராடணும். இந்த போராட்டத்துக்கான முதல் வெற்றியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இதுக்காக போராடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்தியா முழுக்க உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச வந்து மிகப்பெரிய வெற்றி. 12 வருஷம் மோடி ஆட்சியில் யாருமே எதிர்கட்சிகள் சாதிக்கலை. எந்த போராட்டத்திலையுமே பாமஸ் போராட்டத்தை கூட அவங்க எதுவுமே சாதிக்க முடியல. கடைசியில் 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்க. வாங்சுக் முன்னாடியே ஒருட்ட சார்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்சுக் வந்து லடாக்கோட உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தார். 4 பேரை வந்து இதே மாதிரி போராட்டத்தில் 4 பேரை சுட்டு கொண்டாங்க. அதே கேஸில் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க நேஷனல் பாதுகாப்பு சட்டத்தில். 6 மாசமா தனிமை சிறையில் இருந்தார் வாங்சுக். ஜாமீன் கேஸே 6 மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அவரை விடுதலை பண்ணுச்சு, எந்த ஆதாரம் இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு வாங்சுக்கு போராட்டத்தினால மக்கள் ஒன்று சேர்ந்து, சிஜேபினால மக்கள் ஒன்று சேர்ந்து சூரியகாந்த், சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்தோட ஒரு வார்த்தை காக்ரோச். நேற்று இந்தியா டுடே டிவியில் சூரியகாந்தை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. காக்ரோச்னு ஒரு வார்த்தைனால இவ்வளோ பெரிய வந்திருக்கு, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டார். எந்த கோர்ட் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாத்தையும் கோடி மீடியா எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பிடிக்காத ஒன்று நாங்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள்ட்ட அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட முதல் முறையா அதுவும் எப்படி தோத்து போயிருக்காங்க. நாங்கள் வந்து அவர் ராஜினாமா பண்ண சொல்ல, அவரே மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நாங்கள் தப்பை ஏற்றுக்கல, ஆனால் நானே போகிறேன். அது எப்படி சரியாகும்? பிரதான் வந்து அவர் எந்த தப்பு பண்ணலையா? வெறும் நீட்டு மட்டும்தான் பிரச்சனை. அவர்கிட்ட சிபிஎஸ்சியில் சின்ன பசங்க தான் கொண்டு வந்தாங்க. எந்த எதிர்கட்சியும் ஏன்னு இவ்வளோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, எந்த இன்வெஸ்டிகேஷனும் சிபிஎஸ்சியில் அந்த ஓஎஸ்எம் முறையீடை கொண்டு வரல. சின்ன பசங்க அதில் டெண்டரில் முறையீடு பண்ணது யாரு? பிரதான் தான் முறைகேடு பண்ணார். எது தெலுங்கானாவில் தகுதி நீக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு எப்படி ஓஎஸ்எம் கொடுத்தாங்க சிபிஎஸ்சியில்? எல்லாம் ஊழல். மோடியில் ஊழல் இல்லையா? ஊழல் வெளியே வரல, அவ்வளோதான். பிரதான் அந்த ஊழலுக்கும் சிபிஎஸ்சியில் நடந்த முறைகேடுக்கும் இன்னைக்கு நீட்டில் வந்த உயிரிழப்புக்கும் அனிதாவோட இந்த 20 பேரில் வந்து சிஜேபி அனிதாவை சேர்க்கல். ஆனால் முதல் உயிரிழப்பு அனிதா. இன்னைக்கு 20 பேரை வந்து அபிஜய் தெக்தே போஸ்டோட காமிச்சிருக்காரு. ஆனால் அதில் அனிதா
இல்லை, அதில் அனிதாவை சேர்க்கணும். ஏன்னா நீட்டுக்கான முதல் பணி வந்து அனிதா தான். அவங்களுக்கும் அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவங்க சிஜேபிக்கு மிகப்பெரிய இது முதல் கட்டம். இந்த முதல் கட்டம் மாணவர்கள் தலைமையில தான் எல்லாம் நடக்கும். என்ன நாங்களாம் வயசாயிட்டோம், ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க. மாணவர்களுக்கு மோடி பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் எல்லா சமயம் மோடி காணாம போயிடுவார் பிரச்சனை வரும்போது. ஆனா எதுவும் காணாம போனார், பார்லிமெண்ட்ல இல்ல, எங்கேயுமே காணோம். நட்டாவை அனுப்புறாரு, ஜிதேந்திர பிரசாத் அனுப்புறாரு, எல்லாரும் வர்றாங்க. அமித்ஷாவும் மோடியும் பெரிய தைரியசாலியும். ஆனா இந்த 1 வாரமா அவங்களை காணவே காணோம், பார்லிமெண்ட்லயே காணோம். நைட்டு 12 மணிக்கு இது வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்துருப்போமா? 12 மணிக்கு வீடியோவில் கேட்கிறார், பேசுறார், டெலிபிராம்டர் வச்சு பேசுறார். யாருனால முடிஞ்சது? நேத்து வரைக்கும் இன்சைடு இன்ஃபர்மேஷன் எல்லா மீடியாலையும் சொல்றது பிரதான் ரிசைன் பண்ண மாட்டாரு, பிரதான் ரிசைன் பண்ற தவிர இது எல்லாமே ஓகே எங்களுக்கு அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. நாங்க எக்காரணத்துக்கு என்ன நடந்தாலும் சரி பிரதான சோனம் வாக்சூக் இப்படி சொன்னோம். சோனம் வாக்சூக் அவரை கடைசியில இன்சிஸ்ட் பண்ணல பிரதான விருது. ஆனா கடைசியில நான் நெகோசியபிள்னு சொன்னாங்க. நான் நெகோசியபிள்னு சொல்லி இன்னைக்கு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. பெரியவர்கள் சாதிக்க முடியாத, எதிர்கட்சிகள் சாதிக்க முடியாத, மீடியா சாதிக்க முடியாத, மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க, சிஜேபி சாதிச்சிருக்கு. அதுக்கு முதல் நன்றி சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த். சூரியகாந்த்னால தான் இது நடந்துச்சு. அதை முன்னெடுத்துட்டு போன அபிஷேக் திக்பே அவரை வந்து நீ வெளிநாட்டுல இருந்துட்டு பண்ற, வெளிநாட்டுல இருந்து சரி உனக்கு தைரியம் இருந்தா நாட்டுக்கு வாடினாங்க. அவர் நாட்டுக்கு வந்தா அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவர் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க அப்பா அம்மா. அப்படிதான் எல்லா இளைஞர்களும் இருந்தாங்க. அபிஷேக் திக்பேவோட அப்பா அம்மா எப்படி என் பையன் தொடங்கினது விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களோ எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்காரு அபிஷேக் திக்பே, நாட்டுக்கு வந்தாரு. அவர் அரெஸ்ட் பண்ணாலும் வந்தாரு, இன்னைக்கு போராடினாரு, இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களோட சாதனை தொடரணும். இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும். காந்தி வழியில நடந்த நாடு, இந்த காந்தி வழியில, அம்பேத்கர் வழியில, நல்ல வழியில போனோம். அதுக்கு வழிகாட்டியா சிஜேபி இளைஞர்கள் எடுக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேன் நீட் அப்படிங்கிறது தான் மக்களுடைய அடிப்படை கோரிக்கை. இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த போராட்டம் நெக்ஸ்ட் மூவ் ஆகும் நினைக்கிறீங்களா பேன் நீட்டை நோக்கி? அது டிபெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க நீட்டை ஒரேடியா பேன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நின்றுரும். பட் அவங்க பேன் பண்ணாம வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் நீட் பேன் பண்ணாம போயிட்டே இருந்ததுன்னா மேபி பீப்புள் வில் கோ பீயிங் லைக் நீங்க நீட் பேன் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு மேபி எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டெஃபினெட்லி நீங்கள் எங்கள் க்ரௌட் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ ஆளுங்க வந்து வேலை இல்லாமல் அவங்க வேலையை விட்டு இப்போ வந்து இவ்வளோ போராடுறாங்கன்னா எங்கள் எல்லாரோடையும் சின்ன பார்ட் கொஞ்ச நேரம் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்க உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு கண்டிப்பாக இட் வில் மேக் அ சேஞ்ச். பேன் நீட்ன்றது எப்பவுமே தமிழ்நாடுனுடைய கன்சிஸ்டன்டான ஸ்டாண்டு. அது வந்து நீட் ஒழிகிற வரைக்கும் அந்த ஸ்லோகன், அந்த போர் முழக்கம் வந்து ஒழிய போகிறது கிடையாது. அது கண்டினியூஸாக இருக்க தான் போகுது. ஸோ பேன் நீட்டினுடைய ஒரு பகுதியா பேன் நீட் வந்து பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீட்டுக்கு பிராக்டிக்கலா பேசணும்னா பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீட் ஒழிய போறது கிடையாது. அப்போ பாஜக ஆட்சியில இருந்து கீழே இறக்கினா மட்டும்தான் நீட் முதல் கொண்டு இன்னும் மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குள்ள இருந்துமே தமிழ்நாட்டுக்கும் சரி மற்ற மாநில மக்களுக்கும் சரி விடிவு காலம் பிறக்கும். அதன் அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் இப்போ பதவி விலகி இருக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய கோட்டையிலிருந்து பேர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செங்கல். அதனால பேன் நீட்ன்றது முக்கியமான ஒரு முழக்கம். அது கண்டிப்பா தொடரும். அதுவும் ஒரு நாள் வந்து வீழதான் போகுது. கண்டிப்பா இந்த போராட்டம் பேன் நீட் நடக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதனால வந்து நூற்றுக்கணக்கான பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் வந்துட்டு 2013ல இன்ட்ரடியூஸ் ஆகப்படுது. 75 பேப்பர் லீக்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுட்டு பேன் நீட்டுக்காக எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இஃப் எவ்ரிஒன் அட்டெண்ட்ஸ். இந்த 12 வருஷத்துல 12 இயர்ஸ்ல மோடி அரசு வந்து முதல் முறை ஒரு அமைச்சரை வந்து பதவி ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த 12 நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது மோடி அரசுக்கு எந்த ஒரு பேக் ஃபயர் அமையும்? டெஃபினெட்லி பேக் ஃபயராக அமையும். ஏன்னா நாங்கள் ஒரு 12 இயர்ஸில் ஒரு சேஞ்சை பார்க்கல. பெஸ்ட்டாக பார்க்குறத விட வேர்ஸ்ட்டாக தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஸ் அ யூத் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக எங்களுக்கு சேஞ்சாக வரும். மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அதுவும் வந்துட்டு இது எந்த கட்சியும் முன்னெடுத்து நடத்தலை. இது வந்துட்டு சிஜேபின்ற ஒரு கட்சி உருவாச்ச உடனே வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வச்சு இது வந்து ஜென்சி ஏ பொலிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இருந்தால் வந்து போராடி இருக்காங்க, போராடி வெற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். இது வந்துட்டு மற்ற ப்ரொடெஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு வெறும் அடையாளகார போராட்டமா இது கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு மக்கள் போராட்டமா வந்திருக்கு. ரொம்பவே பெரிய விஷயம். நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணோம். இதுக்கான அடுத்த நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். சிஜேபி ஃபார்ம் பண்ணி ஒரு 3 மந்த்ல ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சு கோரிக்கை வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜென்சியோடைய போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க இந்தியாவில்? ஜென்சி வந்து என்னன்னா
ஜென்சி வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா கேள்வி மட்டும் தான் கேட்குறாங்க. நீட்டால நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய உயிர் போயிருக்கு, நிறைய பேர் வந்து அவங்க ட்ரீம்ஸை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க, ட்ரீம் கனவு போயிருக்கு. ஸோ அதை கேள்வி கேட்குறாங்க. ஐ திங்க் நம்ம வந்து கரெக்டான கேள்வி கேட்குறோம். அதனால அது மாதிரி ஒன்று கூடி வந்திருக்கிறதுனால ஐ திங்க் மாற்றம் வந்ததுனால நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் a good thing. ஜென்சி இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி நம்ம அவங்களுக்கு அரசியல் கற்றுத்தர வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இதை மட்டுமே நம்ம எப்பவுமே வச்சுட்டு பேசிட்டே இருக்க முடியாது. அரசியல் தெளிவு கண்டிப்பா வேணும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த அரசியல் தெளிவோட தான் இந்த களத்துல நிக்கிறாங்கன்றத நாங்க நம்புவோம். இதை தாண்டி அவங்களும் நிறைய படிக்கணும். எதுக்காக நம்ம வந்து நீட் வேணான்றத சொல்றோன்றத மெயினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நீட் வேணான்னு சொல்றத மேலோட்டமா இல்லாம அதோட தரவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாதான் நமக்கு இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமா தெரியும். அதனால இந்த ஜென்சி தோழர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிறைய அரசியல் படிப்பினைகளை வந்து படிக்கணும். 90களில் பிறந்த இளைஞர்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து அவ்வளவா இல்லை. ஒருவேளை இன்டர்நெட் அப்போ இருந்திருந்தா 90களோட இளைஞர்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஜென்சியோட இளைஞர்களுக்கும் அதுதான். அவங்களுக்கு இப்போ இந்த இது அதிக வீச்சா இருக்கிறதுனால அவங்க அதுல அதிகப்படியா இருக்கிறாங்க. இவ்வளவு சொல்றோமே ஜென்சி இன்னைக்கு அவங்க இதுல இன்ஸ்டாகிராம் இருக்காங்க. நேத்துல இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நைட்டு 12 மணில இருந்து உட்காந்து டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்ல தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு 30 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவரே வந்துட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்லுவோம்? அவர் ஜென்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அந்தந்த நேரங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். பள்ளிக்கூடத்தில் சொல்றது இல்லையா, இந்த பேட்ச் மாதிரி மோசமான பேட்ச் நான் பார்த்தது இல்லை. இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஜென்சியாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதனுடைய தேவைகள் எப்போ இருக்குதோ அந்த தேவைகள் வந்து அந்தந்த ஜென்ரேஷனை வந்து தீர்மானிக்கும். இப்போ மோடி அரசு பதவியேற்று 12 ஆண்டு காலகட்டத்தில் முதல் முறை போராடி ஒரு அமைச்சரை பதவியில் வச்சிருக்காங்க. இது எந்த அளவு மோடி அவர்களுக்கு பேக் ஃபயர் அமையும், பின்னடைவு அமையும் நினைக்கிறீங்க? இதுதான் முதல் முறையா மோடியோடைய ஒரு பேக் ஃபயர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு எதிர்க்கட்சின்ற ஒரு சூழ்நிலையே இல்லாம இருந்தது. அவங்களை ஏத்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில கூட நேற்று ராஜ்யசபால ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உண்டான பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு இடையிலையும் அவங்களுடைய அஜெண்டால அவங்களுடைய குறிக்கோள்ல தெளிவாக தான் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் இவ்வளவு 13 நாட்கள் 20 நாட்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறாரு அப்படின்றது இது பிஜேபிக்கு விழுந்த ஒரு முதல் அடிதான். மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அரசியல் என்பது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே பதவி விளையாட்டு போயிடலாம். அவங்க எல்லாருமே பதவி விளையிடலாம். ஏன்னா அது போல அரசு இப்போ 12 வருஷத்துல எதையுமே சாதிக்காம ஒரு அரசு இது வரைக்கும் வாயை திறக்காத ஒரு பிரஸ்ஸை பார்த்து வாய் திறக்காத ஒரு பிரதமர் இருக்காருனாக்கா நம்ம நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு தான் அவங்களாம் இருக்கிறது. உண்மையாகவே இது இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வெற்றி தான் இது. நான் வந்து இங்கே முழுமையாக நானும் சப்போர்ட் பண்ணுறது காட்டுறதுக்காக தான் இங்கே வந்தோம். நான் பேச வேணாம் தான் சொன்னேன். ஏன்னா அதனால நான் முன்னாடியும் போகல. பட் ஆனால் இதில் பங்கேற்கிறது என்னோட கடமை. ஸோ அதுக்காக நான் வந்தேன். கண்டிப்பாக இனி யாருமே நம்ம வழி வந்து ஈஸியாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த மாதிரி இந்த பிரச்சனை கூடின மாதிரி நாளைக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்ன்ற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலுமே மக்கள் கேள்வி கேட்டால், அதுவும் மெயினாக இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி கேள்வி கேட்டால் அது பெரிய ரெவல்யூஷனாக மாறுறது. இந்த போராட்டத்துக்கு வெற்றி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக இந்த சிஜேபிக்கும் அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அனிதா மரணமடைந்ததுலேருந்தே பேன் நீட்டுன்றதை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அது போராட்டிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். மோடி அரசு பதவியேற்று இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் முதல் முறை ஒரு அமைச்சரை மக்கள் போராடி பதவி ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. அந்த போர்டு எப்படி பார்க்குறீங்க? மோடி அவருக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு அமையும்? கண்டிப்பாக இது 12 வருஷத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து மிகப்பெரிய எழுச்சியாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா கேள்வி கேட்காம இருந்தால் அது வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்டு அது இப்போ ராஜினாமா அளவுக்கு வந்தது வந்து மிகப்பெரிய வெற்றி. இதுக்காக போராடின அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும், சும்மா இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸ் அவன் ஜாலியாக இருக்கான் அப்படில்ல, இங்கே தமிழ்நாட்டிலையும் நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்துட்டோம். அதுக்கும் மிக முக்கியமான காரணம் இளைஞர்கள் தான். அதே மாதிரி இப்போது நேஷனல் லெவலில் இன்னொரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இன்னொன்று வந்து கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட்டுக்கிட்டுமே நிறைய அந்த பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே மக்கள் தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அது இப்போ இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கேள்வியாக கேட்டு ஒரு போராட்டமாக மாறி அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு முதல் கட்ட வெற்றி. முதல்ல என்னன்னு சொன்னால், கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய
இந்த ஜென்னிசெட் என்ற இளைய தலைமுறை முழுக்க ஈடுபடக்கூடிய இந்த போராட்டம் என்ன படிகளை எல்லாம் எட்டியது என்றது போதுமான அளவுக்கு ஊடகங்கள் மூலம் வரல. என்னன்னு கேட்டால், அங்கே உள்ள உத்தரப்பிரதேசம் ஹரியானா பகுதிகளில் இருந்த துணை இராணுவத்தில் உள்ள 3 பேர் 2 பேர் 4 பேர்னு பல்வேறு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இதில் இருந்தால் விலகி ஓடி போய் உடுப்புடனே போய் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவனுடைய இராணுவமே அரசியல் இராணுவமே உடையுதுன்னு சொல்லி போட்டு அவன் அச்சம் வந்துருச்சு. ஒன்று. அடுத்து உள்ளபடியே இந்த நீட் என்ற மருத்துவ படிப்புக்கான தரப்படுத்தலுக்கான இந்த கல்வி முறை என்ன முறைப்படுத்தப்பட வேண்டும், கசிகிறது கேள்வித்தாள் என்பதாகத்தான் வடக்கிருந்து அந்த பிரச்சனை வருது, எழுறாங்க. உள்ளபடியே தமிழ்நாடு மட்டும்தான் தன்னுடைய ஒட்டுமொத்த மனச்சாட்சி மூலம் நீட்டே கூடாது, முழுக்க அழிய வேண்டும் என்று சொல்வது. இந்த நீட் என்பதற்கு பின்னால் ஒரு சர்வதேச சதி இருக்குது. யாருமே வந்து தெரிந்தவர்களும் கூட சொல்றதில்லை. என்னன்னு கேட்டால், சர்வதேச சதின்னு சொன்னால் உலக ரீதியாக வந்து மருத்துவ முதலாளிகள் என்று சொல்லி போட்டு ஒரு குளோபல் மெடிக்கல் மாஃபியா ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் தான் வந்து இந்த கொரோனாலாம் கொண்டாந்துச்செல்லாம் சொல்லுவாங்க. அந்த கேங் வந்து WHO மூலமும் WFME என்ற மெடிக்கல் எஜுகேஷன் வேர்ல்டு ஃபெடரேஷன் மூலமும் வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் மூலமும் அவர்கள் வந்து இதை கொண்டு வராங்க. இந்த முன்வைப்பை, அதாவது உலகம் முழுக்க தரப்படுத்தணும் மெடிக்கல் எஜுகேஷனை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வெவ்வேறு விதமான நோய்கள் வரும், வெவ்வேறு விதமான மருந்துகள் கொடுக்கணும், வெவ்வேறு விதமான மருந்து வகைகள் இருக்குது, வெவ்வேறு விதமான மெடிக்கல் எஜுகேஷன் இருக்குது. உன்னுடைய அலோபதி மட்டும் ஆங்கில மருத்துவம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய சிந்து இது மருத்துவம் இருக்குது, அதே போல் வந்து ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, யுனானி மருத்துவம் இருக்குது. நமக்கு தெரியும், நமக்கே தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தரப்படுத்தணும் உலக ரீதியாக, அவர்களுக்கு போய் சேரணும் ஏகபோக கார்பரேட்டுகளுக்கு என்பதற்காக உள்ள சதி தான் இது. இதை எதிர்த்து இந்த அடிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட ஒரு மன்மோகன்களாக இருக்கட்டும், வாஜ்பாய்களாக இருக்கட்டும், அல்லது மோடிகளாக இருக்கட்டும், அதுபோல போடாமல் என்ன உறுதியாக நின்ற கியூபா இன்றைக்கு இந்த அடிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமையே உலக தரத்தில் இருக்கு. அதேமாரி பிரான்ஸில் வந்து ஒரு டாக்டர்ஸ் எகென்ஸ்ட் பார்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து அவர்களும் இந்த அடிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமே எதிராக இருக்காங்க. என்ன தரத்தோடு இருக்காங்க. அதனால் தரமான கல்வியை கொடுக்க முடியும் உன்னுடைய அடிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் இருந்தால். அதனால் நீட்டை முழுக்க நீக்குவது என்பது ஒரு ஏகாதிபத்திய உலகச்சதிக்கு எதிரானது. மோடி அரசு அவர்கள் பதவியேற்ற அந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் முதல் முறை ஒரு அமைச்சர் வந்து பதவியில் இருக்காரு. இது எந்த அளவு பிஜேபிக்கு வந்து பின்னடைவு அமையும், பேக் ஃபயர் ஆகுது சார்? அதுதாங்க, அதாவது இவர்கள் வந்து ஓராண்டு காத்திருந்தாங்க. விவசாயிகளுடைய பஞ்சாப் விவசாயிகள் குறிப்பாக அவருடைய போராட்டத்தை எதிர்த்து 3 மசோதாக்களை வாபஸ் வாங்க. நாடு முழுக்க வந்து முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் சேர்ந்து சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், இளைஞர்களும் கூட. என்பதனால அதற்கு விதிகளே போடாமல் தள்ளி வச்சு அதை மறைமுகமாக வாபஸ் வாங்கினாங்க. இப்பொழுது நேரடியாக ஜென்னிசெட்டின் எழுச்சி என்பது அவனுக்கு ஆடி போச்சு. எங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் சுட மாட்டோம்னு சொல்லி போட்டு பீகாரில் இதில் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸினுடைய சீனியர்ஸ் மோதியவர்கள் எல்லாம் அடிக்க மாட்டோம்ட்டாங்க. அப்புறம் அவங்கள வாபஸ் வாங்கினாங்க. அந்த அளவுக்கு நிலைமை. அதேமாரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸு யூபிலையும் இதுலையும் ஹரியானாவிலையும் உள்ளவங்க நாங்கள் வந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் நாங்கள்லாம் அடிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னோன்னே திரிபுரா ரிசர்வ் போலீஸ் என்பதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இவன் ஆடி போயிட்டான், அரசு இயந்திரமே ஆடி விட்டது என்ற செய்தி வெளியே வரல. நமக்கு துணை ராணுவம் மூலமாக வந்த செய்தி.